ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கிரிக் ட்வின்ஸ். ஹாய் பிரவீன், எப்படி இருக்க? ஹாய் விஜய், ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். ஓகே. ஐபிஎல் ஆக்ஷன் வரப்போகுது. எல்லா டீமும் அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்ஷனுக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் 8 டீம் பற்றி பேசிட்டோம். கடைசி 2 டீம் லீஸ்ட் பர்ஸோட இருக்காங்க. ஆனால் கடப்பார டீம் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ ஓகே, இப்போ எடுத்தோன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸ் பற்றி பேசிடலாம். நீ என்ன சொல்ற? கண்டிப்பா கண்டிப்பா பேசு. ஓகே, இவங்களோட பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைனிங் பர்ஸ் வந்து 11.50 பர்ஸ் வச்சிருக்காங்க. 4 ஸ்லாட்டு, அதில் 2 ஸ்லாட் வந்து ஃபாரின் ஸ்லாட்டு. நான் ஃபர்ஸ்ட் ரீடைன் ரிலீஸ்டு ரெண்டுத்தையுமே வாசிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்களோட ரிலீஸ்டன் படி பார்த்தா கிளென் மேக்ஸ்வெல், ஜாஸ் இங்கிலீஷ், ஆரோன் ஹார்டி, குல்தீப் சென், அதுக்கப்புறம் பிரவீன் தூபே. ரீடைன்டுன்னு பார்த்தோம்னா அவங்களோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், இந்த வருஷமும் ஹோப்ஃபுல்லி அவர் தான் பண்ணுவார். யுஸ்வேந்திர சகல், அஸ்தீப் சிங், பிரியான் சாரியா, பிரப்சிம்ரன் சிங், நேகல் வதேரா, பன்னு, முன்ஷீர் கான், விஷ்ணு வினோத், மார்க்கஸ் டாய்னிஸ், மார்க்கோ யான்சன், சசாந்த் சிங், ஒமர் ஜாய், ஹர்பீத் பர், சுயாஷ் ஷெட்கே, லோகி ஃபெர்கியூசன், வைசாக் விஜயகுமார், யாஷ் தாக்கூர், சேவியர் பாட்லட், அவினாஷ் மிச்சோவன். ஸோ இவ்வளோ ரீடைன் அண்ட் ரிலீஸ்டு பிளேயர்ஸ். ஸோ நீ என்ன நினைக்கிற ஓவராலா? ஃபர்ஸ்டே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஜாஷ் இங்கிலீஷ் எப்படின்னா ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு சொல்லியிருக்காரு என்னன்னா, ரைட் ஆஃப்டர் தி வேர்ல்ட் கப், நம்ம 2026 வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே அவரோட மேரேஜ் ஒர்க் இருக்குது, மேரேஜ் ஃபங்க்ஷன் அவருக்கு நடக்க போகுது. ஸோ அதனால அவர் வந்து பாதி சீசன் அவைலபிள் இல்லை, மேபி ஃபுல் சீசன் அவைலபிள் இல்லாமல் போகலாம், அதனால தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி பாண்டிங் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவங்க ரிலீஸ் பண்ணதுல 3 ஆஸ்திரேலியன். போன தடவை வந்து எல்லா ஆஸ்திரேலியன் சொல்லிட்டு இருந்தாங்க, ரிக்கி பண்ணிட்டீங்க. தடவை 3 பேரை ஆஸ்திரேலியன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன். நீ ஜாஸ் இங்கிலீஷ் பத்தி சொல்லும்போது, ஜாஸ் இங்கிலீஷோட கரண்ட் ஃபார்ம் எடுத்தோம்னு வச்சுக்கோயேன். ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா விளையாண்டாங்க ஆகஸ்ட்ல. அதுல 2 மேட்ச் ஆடினாரு, ரெண்டுமே டக்கு. அதுக்கப்புறம் இப்போ நவம்பர்ல வந்துட்டு நம்ம இந்தியா கூட ஆடினாங்க. அதுல வந்துட்டு 2வது மேட்ச்ல 20 ரன் அடிச்சாரு. 3வது மேட்ச்ல 1 ரன்னும், 4வது மேட்ச்ல 12 ரன் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் விளாண்டாங்க குயின்ஸ்லாந்து கூட. அதுலயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 ரன்னு, செகண்ட் இன்னிங்ஸ்ல 28 ரன்னு. அப்படிங்கும் போது அவரோட கரண்ட் ஃபார்மும் ரொம்ப டிப்பாகி தான் இருக்கு. ஓகே, நல்ல ரிலீஸ் தான். பட் போன சீசன் படி பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு நல்ல பிளேயர். ஓகே, அவரோட பர்சனல் இஷ்யூக்காக போறாரு, ஒத்துக்கலாம். கிளென் மேக்ஸ்வெல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா போன கிளென் சீசன் தான் மேக்ஸ் எடுத்தாங்க. போன சீசன் வந்து ஆர்சிபியும் பஞ்சாப் கிங்ஸும் அவங்களோட 2 அந்த வெக்கேஷன் பிளேயர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. கிளென் மேக்ஸ்வெல் பத்தி நான் இதுல கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவர் வந்துட்டு அப்பப்போ விளாடுவாரு, அப்பப்போ விளாடாம போவாரு. இப்போ கரண்ட் ஃபார்முமே அவருக்கு அப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜூலைல வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடினாங்க. அதுல வந்துட்டு ஒரு மேட்ச்ல 20 ரன்னு, இன்னொரு மேட்ச்ல 47 ரன் அடிச்சாரு. அந்த மேட்ச்ல அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கூட. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆனாரு. அதே இதுல 2வது மேட்ச்ல 47ல, 3வது மேட்ச்ல முட்டை. அப்படிங்கும்போது அவரை எப்பவுமே இன்கன்சிஸ்டண்டா தான் இருப்பாரு. இன்கன்சிஸ்டண்டா இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ பவுலிங்க போட்டு மேட்ச் பண்ணிடுவாரு. அதே மாதிரிதான் 3வது மேட்ச்ல டக்கானாரு. பவுலிங்ல 6 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் வேற எடுத்தாரு. ஸோ அவரை வச்சிருந்திருக்கலாம், நானா இருந்தா வச்சிருந்திருப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் என்னைய பொறுத்தவரை எங்களோட ரீடைன்டு பிளேயர்ஸ் வந்து எல்லாமே நல்ல பிளேயர். ஏன்னா போன வருஷம் சூப்பரா பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்களால ஆர்சிபியை தோக்கடிக்க முடியல. பட் மற்றபடி அவங்களோட கேப்டனா இருக்கட்டும், அவங்களோட ஓப்பனிங் அந்த அன்கேப்டு பிளேயர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. நீ அன்கேப்டு பிளேயர்னு சொன்னோன்னதான் இதுல நான் 2 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கரண்ட் ஃபார்ம் ஆஃப் பிரியான் ஷாரியா. 3 மேட்ச் 30 ரன் அடிச்சிருக்காரு நம்ம ரைசிங் ஏசியா கப்ல. 3 மேட்ச்லயுமே 10 10 10. அதே மாதிரி நேகல் வதேரா, அவரும் வந்துட்டு பெருசாலாம் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. முதல் மேட்ச்ல 14, 2வது மேட்ச்ல 8, 3வது மேட்ச்ல 23. நீ நேகல் வதாரா பத்தி பேசும்போது நான் வந்து அந்த ஃபைனல்ல வந்து ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தோத்ததுக்கு அவரது ஒரு மெயின் ரீசன் சொன்னா என்ன, ரொம்ப ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்டு. ஆனா கண்டிப்பா. ஒத்துக்கிறேன், அவர் வந்து ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணாரு பிபிகேஸ்க்கு லீக்ல. பட் ஆனா ஃபைனல்ல ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ். பட் என்ன இருந்தாலும் நேகல் வதாரா ஒரு நல்ல பிளேயர். இப்போதைக்கு ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா 2 பேருமே ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி பிரப்சிம்ரன் சிங், அவருமே வந்துட்டு பெருசா ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. நம்ம ரஞ்சில பார்த்தோம்னா எம்பி கூட 4 ரன்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, 2வது இன்னிங்ஸ்ல 21 ரன் அடிச்சிருக்காரு. கேரளா கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 23, 2வது இன்னிங்ஸ்ல 7 நாட் அவுட். அப்புறம் கோவா கூட 2 இன்னிங்ஸ்லுமே போத் 17 அவுட். அதனால அவங்களோட டாப் ஆர்டர் வந்து இப்போதைக்கு 3 பேருமே வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க பிளேயிங் லெவன்ல முக்கியமான பிளேயர்ஸான ஜாஸ் இங்கிலீஷ், கிளென் மேக்ஸ்வெல்ல இருந்து 2 பேரும் விட்டுருக்காங்க. ஸோ இவங்க டார்கெட் பிளேயர்ஸ் அப்படின்றதுக்கு பேர்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 ஃபாரின் ஸ்டார் தேவை, மிச்சம் 2 இந்தியன்ஸ் தேவை. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வந்து ஸ்பின் போடுற ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் அண்ட் பவர் ஹிட்டர் இவங்களுக்கு தேவை. இப்போ கிளென் மேக்ஸ்வெல்ல விட்டுருக்காங்க.
நான் ஸ்பின் ஹிட்டர் அப்படின்னு செய்யும்போது இப்போ ரீசெண்டாக வந்து IL T20 வந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று தான் நடந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுல வந்து பார்த்தோன்னா லியாம் லிவிங்ஸ்டன் போட்டு அடி துவைச்சாரு. துவன்னு துவைச்சாரு. ஸோ நேற்று தான் இப்போதான் ஸ்டாட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நல்லா ப்ளே பண்ணாரு. மேபி ஒரு ஹோம் கம்மிங் இருக்கலாமா. அதுதான் சொல்ல வந்தேன். மேபி இருக்கலாம், ஹோம் கம்மிங்கா கூட இருக்கலாம். விட்டதை கூட திருப்பி பிடிக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு. டிசம்பர் 16 அண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு பவர் ஹிட்டரும் தேவை. நிறைய பவர் ஹிட்டர்ஸ் மார்க்கில இருக்காங்க. பென் டெக்கெட்டா இருக்கட்டும், டீம் ஸ்டீஃபர்ட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரேஸ்வெல் கூட இருக்காரு. அவர் நல்ல ஒரு ஸ்பின்னும் போடுவாரு. அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட் இருக்காங்க. மேத்யூ ஷாட் நம்ம ஆஸ்திரேலியா சீரீஸ்ல கூட ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இதுல நான் உன்னை ஆட் பண்றேன். இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபாரினர்ஸ் யாருமே தேவைப்பட மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. மேபி அவங்க வந்து பேக்கப் வேணா எடுத்து வச்சுக்கலாம். பிகாஸ் பவர் ஹிட்டர்னு பார்த்தோம் அப்படின்னா, பவர் ஹிட்டர்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க ஆல்ரெடி 2 பவர் ஹிட்டர் வச்சிருக்காங்க. ஒன்னு ஸ்டாய்னிஸ், அப்புறம் மிச் ஓவனை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மிச் ஓவன் அந்த டீம்ல தான் இருக்காரு. ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு, ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அது போக பார்த்தோம்னா எப்பயும் ஓமர்ஸாய் ஆட போறாரு, கண்டிப்பா ஆடுவாங்க. அப்படிங்கும்போது 3 ஃபாரினர் ஸ்லாட் அங்கேயே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒருத்தர் மேபி அவங்க வந்து பவுலரா கூட போலாம் அந்த ஒருத்தருக்கு. அப்போ மார்க்கோ யான்சனுக்கு இடம் கிடையாதா? அதுதான் சொல்றேன். அந்த அந்த ஒரு ஸ்லாட் வந்து பவுலர் மேபி மார்க்கோ ஆன்சனா கூட லாக்கி இருக்கலாம். லாக்கி ஃபெர்கியூசன் நம்ம வேர்ல்டு கப் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லாக் ரெக்கார்டே லாக்கி பர்குஷன் இல்ல மார்க்கோ ஆன்சன் இல்ல இன்னொரு பவுலர் கூட அவங்க இருக்கலாம். மேக்ஸிமம் இவங்க வந்து ஆக்ஷன் என்ன பண்ண பார்ப்பாங்கன்னா அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ராங் பண்ண பார்ப்பாங்க. அவ்வளவுதான். மற்றபடி வேற கண்டிப்பா பெரிய அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹெட்ஏக் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு கண்டிப்பா. ஃபாரின் ஸ்லாட் அவங்களுக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. பிளேயிங் லெவனும் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெட்ஏக்கே இல்லை. ஜாலியாக வந்தாமா ஒரு 4 பேர் எடுத்து போட்டோமா போலாமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து லேட்டா, அதாவது ஆக்ஷனோட லேட்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல இவங்க வந்து எதுவுமே பேடல் பண்ண மாட்டாங்க. முடியிற நேரத்துல இவங்க டக்கு டக்குன்னு ஒரு 2 பிளேயரை எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பிளேயருக்கு மட்டும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 8 to 9 கொடுத்துட்டு மிச்சம் எல்லாத்துக்குமே பேஸ்ல எடுப்பாங்கன்றது என்னோட கருத்து. நம்ம வந்து சொன்னோம் மேக்ஸிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு. மேக்ஸிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு ஓவன் இருக்காரு. மேக்ஸி ஸ்பின் போடுவாரு, ஓவன் வந்து மீடியம் ஃபாஸ்ட். ஸோ நான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. 2 பேருமே நல்ல ஹார்ட் ஹிட்டர்ஸ் தான். ஸோ மேக்ஸிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க ஆல்ரெடி தேடிக்கிட்டாங்க. இப்போ ஒரு தெரிந்து பார்க்கலாம். பிபிகேஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். அவங்க என்ன பண்ண பார்ப்போம். சரி, ஓகே. ஆல்ரெடி இவங்களோட பிளேயிங் லெவனும் கிட்டத்தட்ட ரெடின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். நம்ம மறந்துட்டோம், பிரவீன் சேவியர் பாட்லெட்டும் இருக்காரு. சூப்பரா பண்ணாரு இந்தியா கண்டிப்பா. டூர்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆக்ஷன்ல போவாங்க அப்படின்னா கண்டிப்பா பேட்டர் இல்லைன்னா ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரா தான் எனக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். இதுல இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன். விஷ்ணு வினோத்னு ஒரு பிளேயர் இருந்தாரு, ஞாபகம் இருக்கா? மும்பைக்கு விளாண்டாரு. இப்போ வந்து ஒரு மேட்ச் கூட ஆடல பஞ்சாப்ல. ஆமா. கேசிஎல், நீ கேசிஎல் ஃபாலோ பண்ணியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். கேசிஎல்ல வந்து பொலன்னு பொழந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 200, 27 சிக்ஸ் அடிச்சிருக்காரு இது வரைக்கும் கேசிஎல்ல. அது போக பார்த்தோம்னா 2 மேட்ச், ஒரு மேட்ச் 94, 41 பால்ல, அப்புறம் இன்னொன்று வந்து 86 ஆஃப் 36, 38. அப்படிங்கும்போது செம்ம ஹார்ட் ஹிட்டரா தெரிஞ்சாரு நம்ம கேசிஎல்ல. 301 ரன் அடிச்சிருக்காரு, 27 ஆவரேஜ். அவரையும் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா போன தடவை வந்து இங்கிலீஷ் கீப்பர் பண்ணாரு. மேபி இந்த தடவை விஷ்ணுவினர் கூட ட்ரை பண்ணலாம். நீ சொல்றபடி பார்த்தா பெஞ்ச் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. அதனால பெரிய ஒரு தலைவலி எதுவுமே இல்லாம ஜாலியா ஆக்ஷன்ல போய் உட்காந்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே. பஞ்சாப் பத்தி அவ்வளவுதான் நினைக்கிறேன். டாப் 4 வருவாங்களா இல்லையா உன்னோட கருத்து? டாப் 4 வரலாம். மேபி 4-3ல முடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து போயிடலாம். நம்ம கடைசியா டீம் அதாவது இவங்க தான் லீஸ்ட் பிரைஸ் ஆப்ஷன்ல. ஏன்னா இவங்க வந்து ட்ரேட்லயே பாதியில முடிச்சிட்டாங்க. இனி அவங்கள்ட்ட பஸ்ஸே இல்லை. மும்பை இந்தியன்ஸ் வித் 2.75 crores, 5 ஸ்லாட் மிச்சம் இருக்கு. அதுல ஒரே ஒரு ஃபாரின் ஸ்லாட் தான் பாக்கி இருக்குது. இவங்களை பத்தி சொல்லணும்னா கடைசியா 2020 ஃபைனல் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல்னா என்னன்றே மறந்துட்டாங்க. இப்போவும் நல்ல டீமா தான் இருக்காங்க. இந்த போன வருஷம் ஒரு நல்ல கம்பேக் பண்ணாங்க. இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி ஃபைனல் மேக் பண்ண முடியல. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் உங்களோட ரிலீஸ் அண்ட் ரீட்டர்ன் பத்தி படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இவங்களோட ரிலீஸ்ட் பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா லெக் ஸ்பின்னரான கரண் சர்மா, ரீஸ் டாப்லி, ராஜு, இசாட் வில்லியம்ஸ், சிர்ஜித், பவான் ஜாக்கப்ஸ், முஜிபுர் ரஹ்மான், விக்னேஷ் புத்தூர் பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். அவர் ஆல்ரெடி 2025ல வந்து ரூல்ட் அவுட் ஆனார் பாதியிலேயே. அவர் ஒரு இன்ஜுரினால ரொம்ப சிவியரான இன்ஜுரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷமா அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார். அதனாலதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்லதா. இன்னொரு ரீஹபிலேஷன், அதாவது அவங்களோட மொத்த ஹாஸ்பிட்டல் செலவையுமே மும்பை இந்தியன்ஸ் பாத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட நல்ல முடிவு. மும்பை இந்தியன்ஸ் பொதுவாகவே வந்துட்டு
அன்கேப்டு பிளேயர்ஸை பேக் பண்ண ஒரு டீம். இப்போ அவங்க ரீடைன்ட வாசிடுறேன். சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஷர்தேல் ரதர்ஃபோர்ட ட்ரேட்ல வாங்கினாங்க. ரியான் ரிக்கில்டன், ராபின் பென்ஸ், ஹர்திக் பாண்டியா அவங்களோட கேப்டன், நமன்தீர், வில் ஜாக், மிச்சல் சாண்ட்னர், கார்பின் போஷ், வாவா, தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், அல்லா கசன்பர், அஸ்வனி குமார், ராகுல் சர்மா, மார்க்கண்டே. நான் ஒன்னே ஒன்று ஆட் பண்றேன். நம்ம ரூதர்ஃபோர்டோட ப்ரீவியஸ் இயர் ஐபிஎல் ஸ்டாட்டுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 13 மேட்ச் ஆடி இருக்காரு. கிட்டத்தட்ட 333 ஆவரேஜ், 157 ஸ்ட்ரைக் ரேட், சூப்பரா இருக்கு. கரண்ட் ஃபார்ம்னு வந்தோம் அப்படின்னா, ஜூலைல வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடினாங்க. 5 மேட்ச் ஆடினாரு, 2 டக்கு, ஒரு 12. அப்புறம் லாஸ்ட் 2 மேட்ச் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு ஃபோர்த் மேட்ச் வந்து 15 பால் 31, ஃபிஃப்த் மேட்ச் வந்து 17 பால் 35. அதுக்கப்புறம் நியூசிலாந்து கூட டூர் போனதுல 3வது மேட்ச்ல 2 ரன்னும், 5வது மேட்ச்ல முட்டை. அப்புறம் பங்களாதேஷ் கூட டூர் போனாங்க, 2 மேட்ச் ஆடினாரு, ரெண்டுத்துலயுமே முட்டை, கோல்டன் டக்கு 2 மேட்ச்மே. லாஸ்டா ஆடின 9 இன்டர்நேஷனல் மேட்ச்ல தலைவன் வந்து 5 டக்கு. அப்ப அவரோட ரீசன்ட் ஃபார்மே டக்கு. ஒரு காலத்துல டக்கு மட்டும்தான். ஆரன் ஃபின்ச் இப்படிதான் ஐபிஎல் வந்து பண்ணாரு. அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு புதுசா பஞ்சாப்க்கு வந்து விளையாடினாரு. கல்யாணம் ஆன புதுசுல தொடர்ந்து ஒரு 3 டக்கோ 4 டக்கோ ஆனாரு. அந்த மாதிரி டக்ல இருக்காரு. பட் ஆனா நல்ல பிளேயர் தான். அதுக்குன்ட்டு அவரோட ஃபார்ம் வந்து இது பண்ணிட முடியாது. அவர் T20 ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து 137.4 வச்சிருக்காங்க. ஒரு டீசென்டான ஸ்ட்ரைக் ரேட். மிடில் ஆர்டருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் அதுதான் இவர் வந்து ஒரு ஃபினிஷரா கொண்டு போகாம நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஒரு ஃப்ளோட்டரா நான் எடுத்துட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மயங்க் மார்க்கண்டேய இவங்க வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூர், இவங்க 2 பேரையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மார்க்கண்டேயோட ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி ஒஸ்ட்னு சொல்ல முடியாது. ஓகே, டீசென்டான ஃபார்ம் தான் வச்சிருக்காரு. சண்டிகர் கூட ஒரு விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் மகாராஷ்டிரா கூட 2 விக்கெட், கோவா கூட ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. கொஞ்சம் கரண்ட் ரஞ்சில பார்க்கும்போது ஓகே, டீசென்டான ஃபார்ம் தான். அப்புறம் ஷர்துல் தாக்கரை பத்தி பேசும்போது, இப்ப ரஞ்சி விளையாண்டுட்டு இருக்காரு. புதுச்சேரி கூட போட்டு பொலன்னு பொழந்தாரு. மேட்ச் பார்த்தியான்னு தெரியல. 32 பால் 56 ரன் எடுத்தாரு மனுஷன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட், 2வது இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் வேற எடுத்தாரு. ஸோ ஷர்துல் தாக்கூர் நல்ல ட்ரேடு. கண்டிப்பா போன சீசன் வந்து ஷர்துல் தாக்கூர் வந்து 10 மேட்ச்ல 13 விக்கெட் வேற எடுத்தாரு மனுஷன். அவரை ஏன் ட்ரேட் பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. நம்ம அன்னைக்கு அப்பல பேசுனதுதான், எல்எஸ்சி பேசணும். இதுலயும் தெரியல, பார்க்கலாம். நல்ல பை, பட் நல்ல ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நீ சொல்ற. பட் எனக்கு என்னமோ ரதர்ஃபோர்ட கொண்டு வந்தது எனக்கு நல்ல ட்ரேட் மாதிரி எனக்கு தோணலை. அதோட நல்ல நல்ல ரதர்ஃபோர்ட் பிளேஸ்லாம் ஓகே. நல்ல நல்ல பிளேஸ்லாம் மார்க்கில் வருவாங்க. பட் ஆனால் நான் ஒன்று ஷுவராக சொல்லுவேன், 2.75 வச்சு அவங்க சும்மா வந்து தூங்கலாம் மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த 2.75ல வச்சு ஒரு 3ல இருந்து 4 அன்கேப்டு பிளேயராக அவங்க எடுத்துருவாங்க. எடுத்து அதுக்கு நம்ம போன வருஷம் பார்த்த ஒரு விக்னேஷ் புத்தூர், ஒரு அஸ்வினி குமார்னா யாருனே தெரியாத மாதிரி காமிச்சாங்க புதுசாக எடுத்து. அந்த மாதிரி கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்கவுட்டிங் பண்ணுற டீமு கண்டிப்பாக ஒரு 3ல இருந்து 4 பிளேயர்ஸாவது எடுப்பாங்கன்றது என்னோட பாயிண்ட். இவங்க கண்டிப்பா வந்துட்டு கண்டிப்பா. அதுக்கப்புறம் இவங்களோட டார்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னு போனோம்னா, இவங்க கிட்ட வந்து இந்தியன் ஸ்பின்னர் ஆனா மயக் மார்க்கண்டே இருக்காரு. பட் அவங்களுக்கு ஒரு பேக்கப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பின்னர் எடுத்து போட்டா ஓகே, ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் யாராவது. இந்தியன் ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு கண்டிப்பா தேவை, அந்த ஒரு ஃபினிஷிங் இல்லை மிடில் ஆர்டருக்காண்டி. போன வருஷம் பார்த்தோன்னா பிரவீன் அவங்க வந்துட்டு ரொம்ப அவங்க பேட்டிங் ஆர்டரை வளர்க்குனாங்க. இப்போ எப்படி நம்ம இந்தியன் T20 டீம் சூரியகுமார் யாதவ் எப்படி அந்த ஒரு மீம்லாம் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி இறக்கி விடுறாரு. அந்த மாதிரி போன வருஷம் ரொம்ப மாத்தினாங்க அவங்களோட பேட்டிங் ஆர்டர். அது ஒரு ரீசனா ஃபர்ஸ்ட் அவங்க முதல்ல ஒரு 4-5 மேட்ச் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறதுக்கு. மொத்த 4 5 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ண கண்டிப்பா அதுவும் ஒரு ரீசன் தான். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்கையும் டிவியும் கொஞ்சம் முதல் 4 மேட்ச் ரொம்ப ஃபார்ம் அவுட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணல. போக போக அப்படியே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, டீமும் நல்ல ஸ்ட்ரென்த் ஆச்சு. பிகாஸ் இவங்களோட பவுலிங்கை பத்தி சொல்லவே தேவையே இல்லை. பும்ரா, போல்ட்டு, தீபக் சகர் 3 பேர், வேற என்ன வேணும்? புதுசா சர்துல் தாக்கரோட அஜீவ். ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஆ, அதுக்கப்புறம் இவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை தான் எனக்கு மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவனே இதுக்குள்ள முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நல்ல ஒரு அவங்க எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷனுக்கே வரமாட்டாங்கன்னு கூட தோணுது. எதுக்கு போட்டு 2 கோடி வச்சுட்டு போகணும். அப்படின்னா போயிட்டு நல்ல பாட்டு ஏதாவது கேட்டு நல்ல பிளேலிஸ்ட் கொண்டு போனாங்கன்னா நல்ல பாட்டு கேட்டு நல்ல ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிட்டு வேணா வரலாம். பட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு நல்ல ஸ்குவாடு. நல்லா பண்றாங்க. இவங்களோட டெம்ப்ளேட்டே என்னன்னா ஒரு 4-5 மேட்ச் தோக்குறது. எப்பவுமே வருஷம் வருஷம் மேட்ச் தோக்குறது. ரொம்ப பேடா புவரா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து எப்படியோ அந்த பஸ்ல எப்படி கடைசி படியை தொங்கிட்டு போற மாதிரி 4வது இடத்துலயாவது குவாலிஃபை உள்ள போயிருவாங்க வருஷம் வருஷம். வருஷம் வருஷம் இல்லைன்னா மேக்ஸிமம் குவாலிஃபை ஆயிருவாங்க. நீ வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண, ஸ்பின்னர் இவங்களுக்கு தேவை அப்படின்னு. போன வருஷம் இந்த ஆள் இல்ல, இப்போ வந்திருக்காரு அல்லா கசன்கர்.
அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? கரண்ட் ஃபார்ம் பாத்தியான்னு எனக்கு தெரியல. ரைசிங் ஸ்டார்ஸ் ஏசியா கப்ல அதுல தலைவனோட ஃபார்மே வேற மாதிரி இருக்கு. கத்தார் கூட 4 ஓவர் 9 ரன் ஒரு விக்கெட்டு, ஸ்ரீலங்கா கூட 4 ஓவர் 32 ரன் 3 விக்கெட்டு, அப்புறம் பங்களாதேஷ் கூட 8 ரன் 2 விக்கெட்டு, ஹாங்காங் கூட 15 ரன் ஒரு விக்கெட்டு. 3 மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்திருக்காரு. 4.5 எக்கானமி. T20ல 4.5 எக்கானமி வச்சு வேற மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. லீடிங் ஸ்பின்னரா அவர் தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது. நீ சொல்றது ஓகே, பட் ஆனா ஆட வைப்பாங்களா? ஆல்ரெடி மிட் ஸ்டாண்ட்னர் இருக்காரு, வில் ஜாக்ஸும் இருக்காரு. இப்போ அது போக மயங்க் மார்க்கண்டையை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுல நான் ஒன்னு ஆட் பண்றேன். போன சீசன் பார்த்தோம்னா இதே டீம் தான், கிட்டத்தட்ட இதே ஃபாரினர்ஸ் தான் வச்சாங்க. பட் முஜீப்பை வந்து அல்லா கசன்பருக்கு பேர்ல ரீப்ளேஸ் பண்ணாங்க. பட் 3 மேட்ச் சம்திங் முஜீப் ஆடினாரு. அவர் ஒழுங்கா ஆடாத போய் தான் டீம்ல இருந்து தூக்குனாங்க. கண்டிப்பா அல்லா கசன்பருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா கண்டிப்பா team ஜெயிப்பார். ஓகே. முஜிபுர் ரஹ்மானை எதுக்கு தூக்குனாங்கன்னு தெரியல. T20ல 6.47 எக்கனாமி வச்சிருக்காரு. என்னதான் ஐபிஎல்ல 8 கிட்ட போனாலுமே 8ன்றதெல்லாம் இப்போ ஒரு நார்மலான ஒரு ஸ்பின்னருக்கு வந்து நார்மலான ஒரு எக்கனாமி தான் எதுக்கு விட்டாங்கன்னு தெரியல. அது ஆனா நல்ல பேக்கப்பே வச்சிருக்காங்கன்னு தோணுது. இவங்களோட ஃபாரின் ஸ்டார்ட்னு பொறுத்தபடி எனக்கு தெரிஞ்சு ரதர்ஃபோர்ட் கண்டிப்பா ஆடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரேட்லாம் பண்ணியிருக்காங்க. ரதர்ஃபோர்ட், ரயன் ட்ரிக்கிள்டன் கண்டிப்பா இருப்பாரு, ட்ரெண்ட் போல்ட் கண்டிப்பா இருப்பாரு, வில் ஜாக்ஸ் இருக்காரு, சாண்ட்னர் இருக்காரு, அல்லா கசன்பர் இருக்காங்க, நிறைய ஒரு இருக்காங்க. ஆனா குட் ஹெட்டேக்குன்னு நான் சொல்லுவேன். நல்ல நல்ல தலைவலி இவங்களுக்கு வந்து கண்டிப்பா பாயனை கண்டிப்பா. சூஸ் பண்ணி. ஏன்னா எல்லாருமே நல்ல ஆப்ஷன் இவங்களுக்கு, பாயின் ஆப்ஷன். ரயன் ரிக்கிள்டன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஆட போறாரு. ரதர்ஃபோர்ட் ஆட போறாரு. ரதர்ஃபோர்டா வில் ஜாக்ஸா அப்படின்றதுதான் கேள்வி இங்க. ஏன்னா வில் ஜாக்ஸ்னால ஒரு இன்னொரு இதை பவுலிங் கொடுக்க ஆப்ஷன் முடியும், கொடுக்க நல்ல ஒரு முடியும். பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ரதர்ஃபோர்டை கம்பேர் பண்றதுக்கு வில் ஜாக்ஸ் ஒரு நல்ல ஃபீல்டரும் கூட. அப்சல்யூட்லி, நீ இப்போ சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இதுல பார்த்தோம்னா இப்போ வந்து போன சீசன் வந்து மும்பையோட மெயின் சீசன் கம்பேக் காரணம் டெல்லி மேட்ச் தான். சாண்டனர் போட்ட அந்த bowling மறக்கவே முடியாது. கண்டிப்பா இப்போ சாண்டனர் ஆடியே ஆகணும், ஆட அந்த வைப்பாங்க. அந்த மேட்ச்ல தான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எதுக்கு உங்களை விட்டோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சாட்னர் கொடுத்தாரு. நல்ல ஒரு அப்சல்யூட்லி ரன் அவுட் கூட அப்சல்யூட்லி. அடிச்சு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி ஹார்திக் பாண்டியாவோ சாண்டனி யாராவது நல்ல ஒரு ரன் அவுட் அடிப்பாங்க, ரன் அவுட் அடிச்சு தான் அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அப்சல்யூட்லி கரெக்ட். சாண்டனர் வந்து கிட்டத்தட்ட 7 மேட்ச் 8 மேட்ச் ஆடி இருப்பாரு 6 வருஷத்துல சிஎஸ்கேல. இங்க வந்தாரு 10 12 மேட்ச் ஆடினாரு. கண்டிப்பா நல்ல பை சாண்டனர். யார் ஃபர்ஸ்ட் 6 டிராஃபி அடிப்பாங்கன்றதுதான் இப்ப கேள்வி, மும்பை இந்தியன்ஸா சிஎஸ்கேயான்ட்டு. இப்போ கரண்ட் டீம் படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் தோணுது. பட் ஆனா ஹையஸ்ட் ஃபர்ஸ்டோட வராங்க சிஎஸ்கே. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. உனக்கு எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா அந்த டீம் பத்தி? இதுல பார்த்தோம்னா அவங்களோட மிடில் ஆர்டர் இப்போ வந்து நல்ல தரமாயிட்டு இருக்காங்க. ஸ்கையோட ஃபார்ம் வந்து அப் அண்ட் டவுன்ல தான் இருக்கு. டிவி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அப்புறம் நமன் கிர், நம்ம இப்போ பேசினது தான், ரைசிங் ஸ்டார் ஏசியா கப்ல வந்துட்டு நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. லீடிங் ரன் ஸ்கோரர்ல 4th 5th இருக்காரு. கிட்டத்தட்ட 100 ரன் எடுத்திருக்காரு 3 மேட்ச்ல. ஆவரேஜ் 30 சம்திங் வச்சிருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயே ஆடினாரு. ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுல நான் பார்த்தது, நோட் பண்ணது அது ஒண்ணு. அப்புறம் விக்னேஷ் புத்தருக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்த ரகு சர்மா, அவரும் ஒரு ஸ்பின்னர். அவரை பத்தி நம்ம இங்க சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராபின் மின்ஸ். எதுக்கு அவரை வந்து இவ்வளவு பேக் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இறக்கவும் மாட்டுக்காங்க, ஆனா பேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2 மேட்ச் ஆடினாரு போன வருஷம் ஐபிஎல்ல. 6 ரன் அடிச்சாரு. இப்போ ரீசன்ட் ஃபார்மும் பார்த்தோம்னா ரீசன்ட் ஃபார்ம் ஓகே, நல்லா தான் இருக்கு. நாகாலாந்து கூட ஒரு 75 அடிச்சாரு. அப்புறம் பரோடா கூட ஒரு 79 அடிச்சிருக்காரு நம்ம ரஞ்சி டிராஃபில. மத்தபடி அவரை பத்தி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஒரு திங் நான் ஷுவரா சொல்லுவேன், 2026ல கண்டிப்பா ஒரு அன்கார்டு பிளேயரை அறிமுகப்படுத்த போறாங்க மும்பை இந்தியன்ஸ். அவரு போட்டு பவுலிங்கா இருந்தா போட்டு எதுல இருந்தாலும் சரி நல்லா பிரதிபலிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வருஷம் வருஷம் பண்ற ஒரு டீம் தான். நிறைய பேர் சொல்றாங்க பாதி மும்பை இந்தியன்ஸ் டீமை தான் இந்தியன் டீம்ல எடுக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. மும்பை இந்தியன்ஸ்ல நல்லா விளையாடுறதுனாலதான் இந்தியன் டீம்ல எடுத்தாங்க. இந்தியன் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸை மும்பை இந்தியன்ஸ் எடுக்கல. மும்பை இந்தியன்ஸ் டீம்ல நல்லா விளையாடுறதுனாலதான் அங்க கொண்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு பேக் பண்ற டீம், நல்ல ஒரு ஸ்கவுட்டிங் டீம். ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் அவங்க நல்லா பண்ணுவாங்கன்றது. வருஷம் வருஷம் நல்லா பண்றாங்க. அந்த டிராஃபியை 5 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தூக்குவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு இதை நம்ம விட்டுட்டோம். இன்னொரு ஃபாரினர் கார்பின் பவுட்ஸ். கார்பின் போஷ் எனக்கு அவரும் தெரிஞ்ச நல்ல ஒரு பேக்கப் பிளேயர் ட்ரெண்ட் போல்டுக்கு. அது கண்டிப்பா கண்டிப்பா பெஞ்ச் கண்டிப்பா. தான், அவர் ஆட வைக்க மாட்டாங்க. கண்டிப்பா கார்பின் போஷ் வந்து ஒரு பேக்கப் பிளேயர். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு இப்ப ஏதோ இஷ்யூ ஆச்சு, நல்ல ஒரு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா கார்பின் போஷ் தான் இறங்குவாங்க. போல்ட்டுக்குன்னு சொல்லிட்ட, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவர் வந்து
சாண்ட்னருக்கு ஒரு நல்ல பேக்கப். என்ன சாண்ட்னர் சுந்தர் நம்மளால கொஞ்சம் ஃபாஸ்ட் 140 பிளஸ் போடக்கூடிய பவுலர். பட் நல்ல பேட்டிங் ஆடுறாரு. நீ பாத்தியான்னு தெரியல, நல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. போன வருஷம் மும்பை கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு பேட்டிங்ல ஒரு மேட்ச் கூட. அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம். நல்ல டீம்ல இருக்காங்க. நீ என்ன நினைக்கிற இந்த டீமுக்கு? இந்த பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்களா? கன்ஃபார்ம், கன்ஃபார்ம் டாப் 4ல இருப்பாங்க. இந்த டீம் இந்த வச்சு டாப் 4 போலன்னா அப்புறம் எந்த டீம் வச்சு போக முடியும்? இந்த வருஷமாச்சு ஓப்பனிங் மேட்ச்ல வின் பண்ணுவாங்களா இந்த வருஷமாச்சு? அது அது கஷ்டம் தான், வருஷம் வருஷம் பண்றது தானே. இந்த டீமை வச்சு எந்த இன்டர்நேஷனல் டீமை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம பேச முடியும். அப்படி ஒரு டீம் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். மும்பை இந்தியன்ஸ் பத்தியும் இது பண்ணியாச்சு. வியூவர்ஸ் உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு, நீங்க மும்பை ஃபேன், பஞ்சாப் ஃபேன் யாரும் பாக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பிரவீன், நம்ம இப்போ வந்து 10 டீம் பத்தியும் பேசியாச்சு, நல்லா அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ 10 டீம்ல டாப் 4, உன்னோட டாப் 4 யாரு? என்னோட டாப் 4 ஒன்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா ஆர்சிபி, எம்ஐ, பஞ்சாப் மூணும் போவதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து நம்ம ஆப்ஷனை வச்சுதான், எஸ்ஆர்ஹெச்சா இல்ல சிஎஸ்கேவா அப்படின்னு ஆப்ஷன் வச்சு. யார் லீஸ்டா முடிப்பாங்கன்ற ஒண்ணு. அதாவது இப்போ உள்ள டீம் படி, இப்போ உள்ள டீம் இப்போ படி தான் இருக்கிற நம்ம டீம் பேசிட்டு இருக்கோம். லீஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா லக்னோ, தென் ராஜஸ்தான். ரைட். நம்ம இனிமேல் ஐபிஎல் அப்டேட்ஸ்ன்றத வந்து ஆக்ஷனுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஆக்ஷனுக்கு அப்புறம் என்னென்ன டீம் என்னென்ன பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டிசம்பர் 16 டிக்கெட் அடினால நடக்க இருக்குது. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எந்தெந்த டீம் எந்தெந்த ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்போ நம்ம டிசைட் பண்ணலாம் இந்த டீம் கப் அடிப்பாங்க, இந்த டீம் போவாங்கன்றதை ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ 10 டீமுக்கு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ அப்கமிங் வீடியோவில் நம்ம இதை பத்தி பேசலாம். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட வியூஸை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த லைக் பட்டன் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய இதை பத்தி நாங்கள் பேசலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியாத நிறைய கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன் பத்திலாம் நாங்கள் பேசலான்ற ஐடியா என்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாத, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் ட்வின்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட சட்டம் சண்டிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறேன். உனக்கு தான் சொல்லணும்னு தோணுதா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டீங்க, அப்புறம் நான் என்ன பேசுறது? ஓகே, அவ்வளோதான். ஓகே, முடிக்கலாம். பாய். பாய்.